கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பல இடங்களிலே ஆசீர்வாதங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த ஆசீர்வாதங்களை இன்று நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்வது, அவற்றை இன்று நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பது பலருக்கும் புரியாத ஒரு புதிராகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று நாம் தேசம் முழுவதும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். தேவ பிள்ளைகள் அனைவரும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக இறைத்தந்தையை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த இரட்டிப்பான நன்மையை, இந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆவியானவருடைய உந்துதலினால் இந்த சிந்தனையின் அடிப்படையிலே உங்களோடு பேசுவதற்கு தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கின்றார். அதற்காக தேவனை நான் துதிக்கின்றேன், ஸ்தோத்தரிக்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை, அதாவது இரட்டிப்பான நன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 3 விதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்வில் இரட்டிப்பான நன்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவு பெற வேண்டும். இந்த 3 விதமான காரியங்கள் என்னவென்றால், முதலாவது, பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாக மாற வேண்டும். 3வது, நம்முடைய விசுவாசம் மெய்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவு பெறும் பொழுது நாம் நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்வோம். இதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இதில் முதலாவது காரியத்தை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க போகின்றோம். பாடுகளை அனுபவிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பாடுகளை அனுபவித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே 2 மடங்கான ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நமக்கு இதை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். என்னை பின்பற்றுகின்றவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வர கடவன் என்று. அதனுடைய அர்த்தம் என்ன? நீ தேவனுடைய நன்மையை ருசிக்க வேண்டும் என்றால் பாடுகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாடுகளை நீ அனுபவித்து அதை கடந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் நீ நன்மையை பெற முடியும். இயேசு கிறிஸ்து உலகிலே மனிதராக இருக்கும் பொழுது அவர் மாட்சிமைப்படுத்தப்படவில்லை. ஆனால் அவர் மாட்சிமைப்படுத்தப்பட்டார். எப்பொழுது மாட்சிமைப்படுத்தப்பட்டார்? சிலுவை மரணத்தை ஏற்று பாடுகளை அனுபவித்து உயிர்த்த பிறகுதான் அவர் மாட்சிமைப்படுத்தப்பட்டார் என்றுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது. ஆகவே பாடுகளை அனுபவிக்கின்றவர்களாக, அதை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக நாம் மாற வேண்டும். இதில் நான் 6 பழைய ஏற்பாடு புத்தகத்திலிருந்து 6 நபர்களை பற்றி உங்களுக்கு சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அவர்கள் எவ்வாறு பாடுகளை ஏற்றுக்கொண்டார்கள், அதை அனுபவித்தார்கள் என்று. முதலாவதாக ஆபிரகாமினுடைய வாழ்வை நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகின்றேன். எல்லோருக்கும் தெரிந்தது ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறு. இப்போ அவர் விசுவாசத்தின் தந்தை. அவர் விசுவாசத்தை எப்படி மெய்ப்பித்தார் என்பதுதான் எல்லோருக்கும் தெரியுமே தவிர, அவருடைய வாழ்விலே வேதனை இருந்ததா, பாடு இருந்ததா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் அதை பரிசுத்த வேதாகமத்தை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையிலே வேதனை இருந்திருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது ஆதியாகமம் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது, தொடக்க நூல் 21ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் படித்து பார்க்கும் பொழுது, அதில் 11ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகின்றது என்றால், தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனையை அளித்தது. தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனையை அளித்தது. எந்த வார்த்தை மிகுந்த வேதனையை அளித்தது? யோசித்து பார்த்தீர்களா? ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாத பொழுது சாராள் தன் பணிப்பெண் ஆகாரை என்ன செய்கின்றாள்? தன் கணவன் ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கின்றாள். அதன் மூலம் ஆபிரகாமுக்கு இஸ்மையேல் பிறக்கின்றான். பிறகு ஈசாக்கு பிறந்த பிறகு சாராள் சொல்லுகின்றாள், அடிமை பெண்ணினுடைய மகன் உரிமை பெண்ணின், அதாவது உரிமை சொத்தினுடைய பங்காளியாக இருக்க முடியாது, ஆகவே அவனை அனுப்பிவிடும் என்று சொல்லுகின்றாள். ஆகவே தன்னுடைய வாரிசாக கருதிய இஸ்மவேலை இப்பொழுது ஆபிரகாம் அனுப்ப வேண்டிய கட்டாயம், தன்னை விட்டு பிரித்து அனுப்ப வேண்டிய கட்டாயம். இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி, வேதனை தரக்கூடிய செயல்.
ஆகாரையும் அனுப்ப வேண்டும். ஆகாருடைய மகன் தன் மகன் இஸ்மவேலையும் தன்னை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும். தன் வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும். தன் உரிமை பகுதியை விட்டு அனுப்ப வேண்டும். இது ஆபிரகாமுக்கு வேதனை தரக்கூடிய நிகழ்வு, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அது அவருக்கு ஒரு வேதனையை கொடுக்கின்றது, ஒரு பாடை கொடுக்கின்றது, ஒரு வேதனையின் அனுபவத்தை கொடுக்கின்றது. ஆபிரகாம் அதை மறுக்கவே இல்லை. தேவ சன்னதியிலே சென்று நிற்கின்றார். தேவன் சொல்லுகின்றார், அவளை அனுப்பிவிடு. சாராயினுடைய வயிற்றில் பிறந்தவன் தான் உன்னுடைய உரிமைக்கு உரியவன், உரிமை சொத்துக்கு பாத்திரப்பட்டவன். ஆகவே ஆகாரையும் இஸ்மவேலையும் நீ உன்னிடமிருந்து பிரித்து அனுப்பிவிடு என்று தேவன் சொல்லுகின்றார். அந்த நேரத்திலே அந்த வேதனையை ஏற்றுக்கொண்டு, அந்த வேதனையை உள்வாங்கிக் கொண்டு, அந்த வேதனையை அனுபவித்து ஆகாரையும் இஸ்மவேலையும் தன்னிடமிருந்து அனுப்பி அந்த பாடுகளை அவன் அனுபவிக்கின்றான். அதன் மூலம்தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுகின்றான். இரண்டாவதாக யாக்கோபினுடைய வாழ்வை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபினுடைய வாழ்விலே நாம் பார்க்கும் பொழுது தொடக்க நூல் 27ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது. அதனுடைய பிற்பகுதி, இதோ உன் சகோதரன் ஏசா உன்னை கொலை செய்து தன்னை தேற்றிக் கொள்ள விரும்புகிறான். இதோ உன் சகோதரன் ஏசா உன்னை கொலை செய்து தன்னை தேற்றிக் கொள்ள விரும்புகிறான். அப்படியென்றால் யாக்கோபு செய்த சூழ்ச்சியின் நிமித்தம், ஆசீர்வாதத்தை தன் தந்தையிடமிருந்து தட்டி பறித்ததன் நிமித்தம் யாக்கோபை கொலை செய்ய வேண்டும் என்று ஏசா திட்டமிடுகின்றான். இது எவ்வளவு ஒரு வேதனை தரக்கூடிய நிகழ்வு! இதனால் அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கிறான்? தன் தாய் தந்தையை விட்டு பிரிய வேண்டியிருக்கின்றது. தன் மாமனாரிடத்திலே செல்ல வேண்டியிருக்கின்றது. லாபானிடத்திலே செல்ல வேண்டியிருக்கின்றது. தன் மாமனார் லாபானிடத்திலே சென்ற பிறகு அங்கோ அவன் மாமனாருடைய இரண்டாவது பெண்ணை விரும்புகின்றான். ஆனால் முதல் பெண்ணை மணமுடித்து கொடுக்கப்பட்ட அங்கு அவன் ஏமாற்றப்படுகின்றான். மீண்டும் 7 வருடம் இரண்டாவது மகளுக்காக பணிபுரிகின்றான். அங்கே 10 முறை அவனுடைய ஊதியத்தை மாமனார் மாற்றுகிறார். இப்படி எத்தனையோ பாடுகளை யாக்கோபு அனுபவித்து அதன் பிறகுதான் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் மாறினார். ஆகவே யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் பாடுகள் ஏசா என்னை கொலை செய்ய வருகின்றார் என்று சொல்லிக்கொண்டு அவர் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. அவர் தன்னுடைய தாயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு சென்று அங்கும் பாடுகளை அனுபவிக்கின்றார், வேதனைகளை அனுபவிக்கின்றார். அதன் மத்தியிலே தான் அவர் ஆசீர்வதிக்கப்படுகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக யோசேப்பினுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்வோம். யோசேப்பினுடைய வாழ்வை பற்றி நம்ம அனைவருக்குமே தெரிந்ததுதான். யோசேப்பினுடைய வாழ்வு என்பது ஆரம்பம் முதல் இறுதி வரை பாடுகள் நிறைந்த, இறுதியில் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வார்த்தை இறைவசனங்களை படிக்கும் பொழுது, தொடக்க நூல் 37, 23 முதல் 24 வரை இறைவார்த்தைகளை படிக்கும் பொழுது 24ஆம் வசனத்துடைய பிற்பகுதி இவ்வாறு சொல்கிறது, அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அவருடைய சகோதரர்கள் இவர் சொன்ன கனவின் நிமித்தம் பொறாமை கொண்டு இவரை என்ன செய்கின்றார்கள்? ஆழ்குழியிலே தூக்கி போடுகின்றார்கள். ஆழமான குழியிலே தூக்கி போடுகிறேன். இவ்வளவு வேதனையான நிகழ்வு, எவ்வளவு ஒரு மிகப்பெரிய கொடுமை இழைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கடுத்தபடியாக 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றது, குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மவேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். தன் சொந்த சகோதரர்களே தன் சகோதரனாகிய யோசேப்பை தாங்கள் தள்ளிவிட்ட குழியிலிருந்து வெளியே எடுத்து அவரை அடிமையாக விற்கின்றார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக விற்கின்றார்கள். அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட யோசேப்பு அங்கு எத்தனை பாடுகளை அனுபவித்திருப்பார், வேதனைகளை அனுபவித்திருப்பார். சற்று யோசித்து பாருங்கள். அதற்கு அடுத்தபடியாக 39ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தினுடைய 39ஆம் அதிகாரம் 7 முதல் 20 வரை உள்ள இறைவார்த்தைகளை படிக்கும் பொழுது அதில் 20வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது, யோசேப்பின் தலைவன் அரச கைதிகள் காவலில் வைக்கப்பட்டிருந்த அதே சிறைச்சாலைக்கு இழுத்து சென்று அடைத்து வைத்தான். இப்போ யோசேப்பை தன் மனைவி யோசேப்பின் மீது பழி சுமத்தியதினால் அவனை அரச கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலைக்கு அழைத்து சென்று அங்கே அடைத்து வைத்தான். ஆக யோசேப்பு எப்பேற்பட்ட படுகொலியிலே தள்ளப்பட்டிருக்கின்றான், அடிமையாக விற்கப்பட்டிருக்கின்றான், அடிமை வேலை செய்கின்றான். அடிமை வேலை செய்கின்ற இடத்தில் தன் எஜமானியால் குற்றம் சாட்டப்பட்டு பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு சிறையிலே அடைத்து வைக்கப்படுறான். எவ்வளவு வேதனையான நிகழ்வுகள், எவ்வளவு பாடுகளை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். இவ்வளவு பாடுகளை அவன் அனுபவித்த நிமித்தம் எகிப்தின் அதிபதியாக அவன் பெற முடிந்தது. அதற்கு அடுத்தபடியாக மோசையினுடைய வாழ்வு. மோசையினுடைய வாழ்வை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது யாத்திரையாகமம் புத்தகம் விடுதலை பயணம் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 15ஆம் வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது அதில் 15வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது, இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசேயை கொல்ல தேடினான். எந்த செய்தியை? மோசே பார்வோனிடத்திலே வளர்கின்றான், தன் இனத்தாரை பார்ப்பதற்காக செல்லுகின்றான். அந்த நேரத்திலே
ஒரு எகிப்தியன் தன் இனத்தவனை அடிப்பதை பார்த்து கோபம் கொண்டு அவனை அடித்துக் கொள்ளுகின்றான். அவனை அடித்துக்கொண்டு மணலில் புதைத்து விட்டு செல்லுகிறான். அடுத்த நாள் தன் இனத்தார் 2 பேரிடையே சண்டை நடக்கின்றது. அப்பொழுது இவன் அங்கே சென்று அவர்களை, அதாவது அந்த சண்டையை நிறுத்தி இருவரிடம் மத்தியஸ்தம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் ஒருவன் கேட்கின்றான், நீ எகிப்தியனை அடித்து கொண்டது எங்களுக்கு தெரியாதா என்று கேட்டு எங்களிடம் மத்தியஸ்தம் செய்ய நீ யார் என்று கேட்கின்றான். உடனே மோசைக்கு புரிகின்றது தான் செய்த செயல் தெரிந்து விட்டது என்று. தன் இனத்தவனுக்கு நன்மை செய்தவன் இப்பொழுது தன் இனத்தானாலேயே குற்றம் சாட்டப்பட்டு அந்த நாட்டினுடைய ராஜாவால் கொலை செய்ய தேடப்படுகின்றான். அதைத்தான் 15ஆம் அதிகாரம் விடுதலை பயணம் யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் இறைவசனம் இவ்வாறு சொல்லுகின்ற, இச்செய்தியை பார்வோன் கேள்வியிட்ட பொழுது மோசையை கொல்ல தேடினான். மோசையை கொலை செய்ய பார்வோன் தேடிய பொழுது எத்தகைய வேதனையை பார்வோன் மோசை அனுபவித்திருப்பான். உடனே மோசை என்ன செய்கின்றான்? விடத்தை விட்டு தப்பி ஓடுகின்றான். பாடுகளை அனுபவிக்கின்றான். செல்லுகின்றான். மிதியான் நாட்டுக்கு தப்பியோடி செல்லுகின்றான். அதற்கு அடுத்தபடியாக எண்ணாகமம் எண்ணிக்கை நூல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறைவசனங்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது 10வது இறைவசனம் இவ்வாறு சொல்லுகின்றது, ஆனால் மக்கள் கூட்டைப்பினர் அனைவரும் அவர்களை கல்லால் எறியும்படி கூறினார். யாரை கல்லால் எறியும்படி? மோசேயை கல்லால் எறியும்படி கூறினார்கள். ஏனென்றால் வனாந்தரத்திலே மக்கள் தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மோசையோடு வாக்குவாதம் செய்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், மோசையோடு சேர்ந்தவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்களை கல்லால் எறிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். எப்பேற்பட்ட வேதனையான நேரம் அது! எப்பேற்பட்ட பாடுகளை அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது மோசை அனுபவித்திருக்கின்றார் என்பதை யோசித்து பாருங்கள். அதற்கு அடுத்தபடியாக அதே எண்ணிக்கை புத்தகம் எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறைவார்த்தைகளை படிக்கும் பொழுது 3வது இறைவசனம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையில் 3வது இறைவசனத்தை படிக்கும் பொழுது அதில் சொல்லுகின்றார்கள், நீங்கள் மிதமிஞ்சி போய்விட்டீர்கள், ஏன் ஆண்டவரின் சபைக்கு மேலாக உங்களை உயர்த்தி கொள்கிறீர்கள். யார்? கோராகினுடைய கூட்டம் மோசையை எதிர்க்கின்றது. மோசே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வரும் பொழுது பாலையின் நிலத்திலே வழியிலே கோராகின் கூட்டம் மோசையை எதிர்க்கின்றது. அந்த நேரத்தில் அந்த கோராகு மோசையை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் மிதமிஞ்சி போய்விட்டீர்கள், ஏன் ஆண்டவருடைய சபைக்கு மேலாக உங்களை உயர்த்தி கொள்ளுகின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். இஸ்ரேல் மக்களை கனிவோடும் ஆண்டவருடைய கட்டளைப்படி 6 லட்சத்துக்கு அதிகமான மக்களை வழிநடத்தி கொண்டு வருகின்ற மோசையை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அவருடைய மனம் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கு, அவர் எந்த அளவுக்கு பாடுகளை அனுபவித்திருப்பார். இஸ்ரேல் மக்களை 3 நிகழ்வுகளைத்தான் நான் இங்கு மோசையினுடைய வாழ்வில் சுட்டிக்காட்டினேன். இந்த இஸ்ரேல் மக்களை இவர் வழிநடத்தி வரும்பொழுது எத்தகைய பாடுகளை அனுபவித்திருப்பார், எத்தகைய வேதனைகளை சந்தித்திருப்பார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆகவே தான் அவர் ஆண்டவருடைய இல்லத்தினுடைய நம்பிக்கைக்குரிய ஊழியனாக மாற்றப்பட்டிருக்க. வேதனைகளை சந்தித்ததினால், பாடுகளை ஏற்றுக்கொண்டதினால் தான் மோசே ஆண்டவருடைய நம்பிக்கைக்குரிய ஊழியக்காரனாக மாற்றப்பட்டிருக்கிறார். மிரியாமோடு ஆண்டவர் பேசும் பொழுது, நீங்கள் ஏன் மோசைக்கு எதிராக பேசுவதற்கு துணிந்தீர்கள்? அவன் என் இல்லத்தினுடைய நம்பிக்கைக்குரிய ஊழியர் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஏன் சொன்னார்? அவர் கையிலே கொடுத்த 6 லட்சம் ஆண்கள், அவர்களோடு சேர்ந்த பெண்கள், குழந்தைகளை ஆண்டவர் கட்டளைப்படி வேதனைகளை சகித்து, பாடுகளை சகித்து, வேதனையின் மிகுதியிலே பாடுகளுக்கு மத்தியிலே வழிநடத்தி கொண்டு வந்ததால் தான் ஆண்டவருடைய இல்லத்தினுடைய நம்பிக்கைக்குரிய ஊழியக்காரனாக மோசே மாற்றப்பட்டான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக தாவீதினுடைய வாழ்க்கை. தாவீது ஒரு மிகப்பெரிய அரசர், ஒரு பேரரசர் என்று சொல்வோம். ஆனால் அந்த தாவீதினுடைய வாழ்வு பாடுகள் நிறைந்த வாழ்வாகத்தான் இருந்தது. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1வது இறைவசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது அங்கு என்ன சொல்லப்படுகின்றது? தாவீதை கொல்ல வேண்டும் என்று தன் மகன் யோனத்தானிடமும் தம் அலுவலர் எல்லோரிடமும் சவுல் தெரிவித்தார். யார் தாவீதை அரசவைக்குள்ளே கொண்டு வந்தாரோ என்று அவரை கொல்ல பார்க்கின்றார். தன் மகனிடத்தில் அரசர் சொல்லுகின்றார், தாவீதை கொல்ல வேண்டும் என்று. இந்த செய்தி தாவீது கேட்கப்படும் பொழுது தாவீதுடைய மனம் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கு, அவர் எந்த அளவுக்கு பாடுகளை சந்தித்திருப்பார் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 17 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகளை படிக்கும் பொழுது 14வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகின்றது, வாருங்கள் நாம் தப்பி ஓடுவோம் என்று தாவீது சொல்லுகின்றார். அவர் ஏன் அப்படி சொல்லுகின்றார்? வாருங்கள் நாம் தப்பி ஓடுவோம் என்று. தாவீதினுடைய சொந்த மகனே தாவீதை கொல்ல வருகின்றான். தாவீதுடைய சொந்த மகன் அப்சலோம் தாவீதை கொல்வதற்காக தான் அரச பதவியேற்றதாக அறிவித்துக் கொண்டு அவரை கொல்வதற்கு வகை தேடி வருகின்றார். ஆகவே தன்னோடு இருப்பவர்களை காப்பாற்றுவதற்காக தாவீது அந்த நேரத்திலே வாருங்கள் நாம் தப்பி ஓடுவோம் என்று சொல்லி பாலைவனத்துக்கு தப்பி செல்லுகின்றார். அப்படி என்றால் தாவீதுடைய வாழ்க்கை பாடுகள் நிறைந்தால். ஒரு முறை சவுல் கொல்ல தேடுகின்றார். சவுலுடைய கையிலிருந்து தப்பி தப்பி பாலைவனங்கள் மலை பிரதேசங்கள் வழியாக அலைந்து திரிகின்றார். அதன் பிறகு இஸ்ரேலுடைய அரசராகின்றார். அதன் பிறகு தன் மகன் மூலம் பிரச்சனை வருகின்றது. அவருடைய மகன் அவரை கொல்ல தேடுகிறார்.
இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே தாவீது பாடுகளை அனுபவித்தார், அவர் வேதனைகளை அனுபவித்தார், அவரை ஏற்றுக்கொண்டார், ஏற்றுக்கொண்டு சகித்து அதை வாழ்வாக்கினார். ஆகவே தான் தாவீது இஸ்ரவேலினுடைய ஒரு மிகப்பெரிய அரசராய் அவங்க தாவீதனுடைய குலத்திலிருந்து ஈசாயின் அடி வேரிலிருந்து தளிர் ஒன்று புறப்படும் என்று ஆண்டவர் சொல்லும்படியாக செய்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக யோபுவினுடைய வாழ்க்கை நம் அனைவருக்குமே தெரியும். எவ்வளவு பாடுகளை யோபு நீதிமான். அப்பேற்பட்ட நீதிமானுக்கு பாடுகள் வர வேண்டிய தேவையில்லை. ஆனால் அவர் இரட்டிப்பான நன்மையை பெறுவதற்கு ஏதுவாக அவர் ஆண்டவருடைய சித்தத்தின்படி பாடுகளை சந்திக்க வேண்டி இருந்தது. யோபுவினுடைய புத்தகம் அனைத்தையும் படித்து பார்க்கும்போது அவர் எத்தகைய பாடுகளை வேதனைகளை சந்தித்தார், அனுபவித்தார் என்பதைத்தான் அந்த புத்தகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. குறிப்பாக யோபுவினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது 3வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே தன்னுடைய பிறந்த நாளை யோபு சபிக்கின்றார். ஒழிய நான் பிறந்த அந்த நாள் ஓர் ஆண்மகவு கருவுற்றது என சொல்லி அந்த இரவு அழியட்டும், அது இல்லாமல் இருக்கட்டும் என்று யோபு சொல்லுகிறார். ஏன் அவ்வாறு சொல்லுகின்றார்? அந்த அளவுக்கு வேதனை, அந்த அளவுக்கு பாடுகள் தன்னுடைய வாழ்வில் சகிக்க முடியாத வேதனை, சகிக்க முடியாத பாடுகளை தன் வாழ்க்கையில் அவர் சந்தித்துக் கொண்டிருக்க. ஆகவே தன் பிறந்த நாளை யோபு சபிக்கின்றார். அந்த அளவுக்கு வேதனைகளை பாடுகளை யோபு சந்தித்தது நான் இறுதியிலே அவர் இரட்டிப்பான நன்மை 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதற்கு அடுத்தபடியாக இயேசுவினுடைய சீடர்களுடைய வாழ்வு, பவுலுடைய வாழ்வு, இவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் பாடுகளை அனுபவித்ததால் தான் இன்று வரைக்கும் நாம் அவர்களை மறக்காமல் நினைவு கூர்ந்திருக்கோம். குறிப்பாக பவுல், சவுலாக இருந்து பவுலாக மாறிய பவுல், அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தையை படிக்கும் பொழுது லிஸ்திராவில் பவுல் கல்லெறியப்படுகின்றார். அவர் செத்து போய்விட்டார் என்று போட்டுவிட்டு போய்விடுகின்றார்கள். ஆனால் அடுத்த நாள் காலையிலே எழும்பி நின்று நகரத்திலே இறைவார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இது எவ்வாறு முடிந்தது? பவுலினால் பாடுகளை அனுபவிக்க அவர் கற்றுக்கொண்டதால், வேதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டதால் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு பவுலினால் அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. திருச்சபைகள் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. காரணம், பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், பாடுகளை அனுபவித்தார், அதை தனது வாழ்வாக்கி கொண்டார். லிஸ்திராவிலே அவர் கல்லெறியப்படுகின்றார். திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகின்றது, லிஸ்திராவில் அவர் கல்லெறியப்பட்டார், அவர் இறந்து போய்விட்டார் என்று, செத்து போய்விட்டார் என்று அவரை போட்டுவிட்டு போய்விட்டார்கள் கல்லெறிந்தவர்கள். ஆனால் உணர்வற்றவராய் கிடந்து சிறிது நேரம் கழித்து எழும்பி, நினைவு திரும்பி எழும்பி மீண்டும் இறைவார்த்தையை அவர் போதிக்கின்றார். இப்படி நம்முடைய பரிசுத்த வேதாகமம் காட்டுகின்ற ஒவ்வொரு நபர்களும், அடையாளம் காட்டுகின்ற ஒவ்வொரு நபர்களும் பாடுகளை தான் கடந்து வந்திருக்கின்றார்கள், வேதனைகளை கடந்து தான் வந்திருக்கிறார். இப்படி பாடுகளை வேதனைகளை கடந்து வந்ததன் நிமித்தம் தான் அவர்களால் ஆசீர்வாதங்களை சந்திக்க முடிந்தது. யாருமே பாடுகளை சந்தித்தோ அல்லது வேதனைகளை சந்திக்காமலோ அவர்களால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒருவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார் என்றால் அவர் பாடுகளை சந்தித்துதான், வேதனைகளை சந்தித்துதான், பாடுகளை அனுபவித்துதான் அவர் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் கானான் தேசம். அங்கு 2 வாக்குத்தத்தங்கள், பாலும் தேனும் வழிந்தோடுகின்ற தேசம். 2 நன்மைகள் அதற்குள்ள இருக்கிற. ஒன்று பால் வழிந்தோடுகின்ற தேசம், இன்னொன்று தேன் வழிந்தோடுகின்ற தேசம். 2 நன்மைகளை உள்ளடக்கிய தேசம், இப்போ இரட்டிப்பான நன்மையை கொடுக்கக்கூடிய தேசம். அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவர்கள் 40 ஆண்டுகள் பாலை நிலத்திலே நடந்தார்கள். பாலை நிலத்தில் அவர்கள் 40 ஆண்டுகள் நடந்தது நிமித்தம்தான், வேதனைகளை சந்தித்தது நிமித்தம்தான், பாடுகளை பாலை நிலத்தில் அனுபவித்தது நிமித்தம்தான் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களால் 2 நன்மைகள் சொல்லப்பட்ட அந்த பாலும் தேனும் விளைந்தோடுகின்ற கானான் தேசத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடிந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பாடுகள் இல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகின்றது என்றால், வேதனைகள் வருகின்றது என்றால், தோல்விகள் வருகின்றது என்றால், ஏமாற்றங்கள் வருகின்றது என்றால் அவற்றை சகித்துக் கொள்ளுங்கள். பாடுகள் வருகின்றது என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொண்டு வாழுங்கள், பாடுகளுக்குள்ளே வாழுங்கள். இயேசு கிறிஸ்து தன் பாடுகளை ஏற்றுக்கொண்டதால் தான் அவர் மூலம் நாம் மீட்பை பெற்றிருக்கின்றோம், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கின்றோம், வாழ்வை பெற்றிருக்கின்றோம். ஆகவே உங்கள் வாழ்விலே பாடுகள் வரத்தான் செய்யும், உங்கள் வாழ்விலே கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், உங்கள் வாழ்விலே துன்பங்கள் வரத்தான் செய்யும், ஏமாற்றங்கள் வரத்தான் செய்யும், பழிகள் வரத்தான் செய்யும். அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதை வாழ்வாக்கி வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த பாடுகள் வழியாக கடந்து சென்று நாம் அவற்றை அனுபவித்து வாழும் பொழுது கடவுள் நம் மீது கருணை கொண்டு பாடுகளை நம்மை விட்டு அகற்றி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிடுவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகின்றது. 2வதாக நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது நாம்
2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பாவம் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட இதயமாக நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். அது எப்படி சாத்தியமாகும் என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே சுத்தத்திற்கு அடையாளமாக உடலிலே விருத்த சேதனம் சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே உள்ளத்திலே விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது அவருக்கு ஒரு உடன்படிக்கை செய்கின்றார். நீங்கள் என் ஜனமாய் இருக்கும்படியாக உங்களுடைய உடலிலே நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, அந்த விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் என்னுடைய ஜனங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்ற அடையாளத்தை தேவன் அன்றைக்கு கொடுக்கின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு பிறகு அந்த விருத்த சேதன முறை அளிக்கப்படுகின்றது. ஏனெனில் தன்னுடைய இரத்தத்தினால் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் அவர் கழுவி உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகவே விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டியது உங்களுடைய உடல் அல்ல, உள்ளம். ஆகவே தான் நாங்கள் சொல்லுகின்றோம், இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று. நம்முடைய விருத்த சேதனம் உடலில் அல்ல செய்யப்பட வேண்டியது, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய உள்ளத்திலே விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நமது உள்ளம் தூய்மையாக, நம்முடைய உள்ளம் தூய்மையானால் இறைவன் அங்கு வந்து வாசம் செய்வார். அப்பொழுது நாம் கேட்கின்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது நம்மிடத்தில் ஒரு பண்பு இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் என்ற பண்பு இருக்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் என்ற பண்பு நம்மிடத்தில் இருந்தால் மட்டுமே நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும். இன்று அனைத்துக்கும் மிக முக்கியமாக இருப்பது கீழ்ப்படிதல். இன்றைக்கு தீமைகள் விலக வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் இருந்தால் நிச்சயம் தீமை விலகி போகும். இதை செய்யாதே என்று சொல்லுகின்றோம், அதை செய்தால் கீழ்ப்படிதல் இல்லை. அதை செய்யாமல் இருந்தால் அது கீழ்ப்படிதல். அப்படி என்றால் இதை செய்யாதே என்று சொன்னால் நீ தீமையை செய்யாதே என்று அர்த்தம். அதை செய்தால் நீ தீமையை செய்கின்றாய். நீ தீமையை செய்தால் பாவியாகி விடுகின்றாய். தீமையை செய்யாமல் இருந்தால் நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மீட்பை பெற்றுக் கொள்கிறாய். ஆகவே உன்னுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. ஆகவே கீழ்ப்படிதல் பண்பு என்பது மிக முக்கியமானது. கீழ்ப்படிதல் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுடைய இருதயம் நிச்சயம் சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாக இருக்கும். ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 படிக்கும் பொழுது அங்கு என்ன சொல்லப்படுகின்றது? ஆபிரகாமை தேவன் அழைக்கின்றார். நீ உன் ஊராரை விட்டு, உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு புறப்பட்டு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொல்லுகின்றார். 4ஆம் வசனம், அதாவது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 படிக்கும் பொழுது 4ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே புறப்பட்டு சென்றார். எங்கு போகிறோம் என்று அவருக்கு தெரியவில்லை, ஆனால் கீழ்ப்படிந்து சென்றார். தேவன் என்ன சொல்றார்? உன் ஊரை விட்டு, உன் தேசத்தை விட்டு, உன் மக்களை விட்டு, உன் இனத்தை விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. எங்க போ என்று அவர் சொல்லவில்லை, ஆனால் நம்பிக்கையோடு அவர் புறப்பட்டு போய்விட்டார். கீழ்ப்படிதல். ஆபிரகாம் அப்படி கீழ்ப்படிந்ததெல்லாம் வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரரான விசுவாசத்தின் தந்தையானார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈசாக்கு என்ற வாழ்வை எடுத்து பார்க்கும் பொழுது அவரும் ஆண்டவருக்கு அங்கு கீழ்ப்படுகின்றார். அவர் ஆண்டவருக்கு எவ்வாறு கீழ்ப்படுகிறார்? ஈசாக்கினுடைய காலத்திலே ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. அவர் தங்கி இருக்கக்கூடிய கானான் தேசத்திலே பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே தான் பிழைப்பதற்காக அபிமெலேக்கை தேடி செல்லுகின்றார். அந்த நாட்டினுடைய ராஜாவான அபிமெலேக்கை தேடி செல்லுகிறார். எகிப்துக்கு செல்வதற்காக திட்டமிட்டு அந்த நாட்டினுடைய ராஜாவை காண்பதற்காக ஈசாக்கு செல்லுகின்றார். அந்த நேரத்திலே தேவன் ஈசாக்கோடு பேசுகின்றார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகளை படித்து பார்க்கும் பொழுது 12ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: கெராரிலே அவர் பயிரிட்டு அதே ஆண்டு 100 மடங்கு அறுவடை செய்தார் என்று. எப்படி ஆண்டவர் சொல்லுகின்றார்? எகிப்துக்கு செல்லாதே, கெராரிலேயே தங்குகிற, நீ இருக்கக்கூடிய இடத்திலேயே தங்குகிற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். ஈசாக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த தேசத்திலேயே, அந்த இடத்திலேயே தங்கி இருந்தார். அங்கே விவசாயம் செய்கின்றார், பயிரிடுகின்றார். அவருடைய பயிர் 100 மடங்கு விளைச்சலை கொடுக்கின்றது. ஆகவே அவர் 100 மடங்கு அறுவடை செய்து மிகப்பெரிய செல்வந்தரானார். இதனால் அபிமெலேக்கும் அவனுடைய ஆட்களும் ராஜாவுடைய ஆட்களும் இவர் மீது பொறாமை கொண்டார்கள் என்று தொடர்ந்துள்ள வசனங்கள் சொல்லுகின்றன. இதை நாம் தொடக்க நூல் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகளை படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே ஈசாக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததால் தான் பஞ்ச காலத்திலும், மிகப்பெரிய பஞ்ச நேரத்திலும் பயிரிட்டு 100 மடங்கு அறுவடையை பெற்று செல்வந்தரானார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசேப்பு எத்தனையோ வேதனைகளை அனுபவித்தார், பாடுகளை அனுபவித்தார். இந்த நேரத்தில் எல்லாம் தன்னுடைய இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொண்டார். தன்னுடைய இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொண்டார். அடிமையாக விற்கப்படுகின்றார். பார்வோனின் இல்லத்திலே அவர் அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய மனைவியை தவிர தன் வீட்டில் உள்ள எல்லாவற்றுக்கும் அதிபதியாய் பார்வோன் அவனை வைத்திருக்கின்றார்.
அந்த நேரத்திலே அவருடைய தன் எஜமானனின் மனைவி அவர் மீது மையல் கொள்கின்றார், ஆசை கொள்கின்றார், தன்னோடு படுக்கைக்கு வருமாறு அழைக்கின்றார். இருதய சுத்தமுள்ள யோசேப்பு தன் இருதய சுத்தத்தை காத்து கொள்ளும்படியாக தன் எஜமானியினுடைய அழைப்புக்கு இணங்கவில்லை. தன்னுடைய எஜமானினுடைய அழைப்புக்கு இணங்காமல் அவர் பொய்க்குற்றத்துக்கு ஆளாகி சிறைக்கு செல்கின்றார். சிறையிலே தேவன் தீமையை நன்மையாய் மாற்றி நாட்டுக்கே அதிபதியாய் ஆளுநராய் மாற்றுகின்றார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா! இருதய சுத்தத்தை காத்து கொண்டதினால் அன்றைக்கு யோசேப்பு தன் எஜமானனின் மனைவியோடு படுத்திருந்தானால், படுக்கையை பகிர்ந்து கொண்டிருந்தானால் தன்னுடைய இருதய சுத்தம் அங்கு கரைபட்டிருக்கும். இருதய சுத்தம் கரைப்பட்டிருக்கும் என்றால் அவர் அங்கு சிறைக்கு சென்றிருக்க மாட்டார். சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர்களுக்கு கனவின் விளக்கத்தை சொல்லி இருக்க மாட்டார். கனவின் விளக்கத்தை சொல்வதை பார்வோனுக்கு தெரியப்படுத்தி இருக்க மாட்டார்கள். பார்வோனுடைய கனவுக்கு விளக்கம் சொல்ல இவர் சென்றிருக்க மாட்டார். ஆனால் அங்கு இருதய சுத்தத்தை இவர் காத்து கொண்டதனால் தன் எஜமானனின் மனைவி தன்னை அழைத்த பொழுது, ஆசைக்கு இணங்க அழைத்த பொழுது, தன் இருதய சுத்தத்தை காக்கும்படிக்கு மாம்ச பலவீனத்துக்கு இடம் கொடுக்காமல் தன் இருதயத்தை சுத்தகமாய் காத்து கொண்டதனால் அவர் துன்பத்தை ஏற்றுக்கொண்டாலும் இறுதியிலேயே அந்த தீமை, அந்த துன்பம் அவருக்கு நன்மையாய் முடிந்த அந்த நாட்டுக்கே அதிபதியாய் அவர் மாறினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மோசேயினுடைய வாழ்வை எடுத்துக்கொள்ளுங்கள். மோசே தன்னுடைய இருதய சுத்தத்தை காத்து கொண்டதன் தான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவரால் வழிநடத்தி கொண்டு செல்ல முடிந்தது. கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் அவரிடத்தில் இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் அவரிடத்திலே முகமுகமாய் பேசினார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது. அவர் என்ன பரிசுத்த வேதாகமத்தை படித்து பார்க்கும்போது விடுதலை பயணம், லேவியராகமம், அதாவது யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், இந்த புத்தகங்களை படித்து பார்க்கும்போது ஒரு இடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களோடு பேசுவது போல் மோசையோடு பேசுவதில்லை, நான் முகமுகமாய் மோசையோடு பேசுகின்றேன் என்று, ஒரு நண்பனிடத்தில் பேசுவதை போல பேசுகிறேன் என்று. எப்படி ஆண்டவர் பேசினார்! உன்னோடும் என்னோடு பேசாத ஆண்டவர், நேரடியாக பேசாத ஆண்டவர், இந்த நாட்கள் கூட தன்னை அன்பு செய்கின்றவர்களை பரிசுத்த ஆவியின் மூலம் தான் ஆண்டவர் பேசுகின்றார். ஆனால் மோசையினுடைய காலத்தில் ஆண்டவர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். ஏன்? மோசே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். கற்பலகைகளை எழுதி கொடுத்தார். கற்பலகைகளை தானே வெட்டி எடுத்து தன் விரலால் கற்பலகைகளை எழுதி கொடுத்தார். அந்த கற்பலைகளை பெற்றுக்கொண்டு மோசே மலையின் அடிவாரத்திலே வரும்பொழுது இங்கே மக்கள் பாவம் செய்கின்றார். அதை பார்த்து மோசே கோபம் கொண்டு என்ன செய்கின்றார்? கற்பலைகளை உடைத்தருகின்றார். ஆண்டவர் என்ன செய்திருக்க வேண்டும்? நான் வெட்டி எடுத்த கற்பலகை, நான் கைப்பட எழுதி கொடுத்த கட்டளைகள், இதை மோசே எடுத்து எறிந்து உடைத்து விட்டானே என்று மோசே மீது ஆண்டவர் சினம் கொள்ளவில்லை. மீண்டும் என்ன சொல்லுகின்றார்? அதே போல் 2 கற்பலைகளை வெட்டி எடுத்துக்கொண்டு என்னிடத்திலே திரும்ப வா, நான் என்கிறால் அதை உனக்கு திரும்ப எழுதி தருவேன் என்று திரும்ப எழுதி கொடுக்கிறார். ஆண்டவர் மோசேயிடம் ஆண்டவர் கொடுத்த கற்பலகை, ஆண்டவர் எழுதி கொடுத்த கட்டளை, மோசே ஜனங்கள் பாவம் செய்ததால் உடைத்து விடுகின்றார். மோசே உடைத்தார் என்பதற்காக மோசே மீது தேவன் சினம் கொள்ளவில்லை. மாறாக மீண்டும் கற்பலைகளை தயார் செய்து என்னிடத்திலே நான் எழுதி தருகிறேன் என்று சொல்லி அவர் எழுதி கொடுத்து அனுப்பினாரே, அது எதனால் நடந்தது? மோசையை ஏன் இந்த அளவுக்கு ஆண்டவர் அன்பு செய்தார்? எதற்காக மோசையை தன் சமூகத்திலே இந்த அளவுக்கு நெருங்கி வர வைத்தார்? மோசைக்கு எதற்காக தன் மகிமையை காண்பித்து கொடுத்தார்? மோசே ஆண்டவருக்கு இட்ட ஒவ்வொரு கட்டளைகளையும் மோசே நிறைவேற்றான். இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகின்ற நேரத்தில் இஸ்ரேல் மக்கள் எத்தனையோ நெருக்கடிகளை கொடுத்தார்கள், பிரச்சனைகளை கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே அவர் மனிதரை நம்பாமல் கடவுளிடத்திலே மன்றாடினார், முறையிட்டார். கடவுள் சொல்வார், நீ இதை செய், அதை செய் என்று. அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்ததினால்தான் மோசே ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தினுடைய தலைவராய் மாறியது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் குலத்தினுடைய முதல் ஆசாரியனை திருப்பொழிவு செய்யக்கூடிய பேரை பெற்றிருக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலிலே ஆசாரியர் வேண்டும், அதாவது ஒரு குரு வேண்டும், தலைமை குரு வேண்டும். ஆண்டவருக்கு வேண்டிய பலிகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு தலைமை குரு வேண்டும். இப்போ மோசையின் காலத்திலே முதலிலே தலைமை குரு யாருமே இல்லை பலியிடுவதற்காக. ஆண்டவர் கட்டளை கொடுக்க அதன்படி ஆரோனை அவர்கள் ஆசாரியனாக, தலைமை குருவாக என்ன செய்கின்றார்கள்? திருப்பொழிவு செய்கின்றார்கள். அப்படி அவரை முதல் தலைமை குருவை, முதல் ஆசாரியரை திருப்பொழிவு செய்கின்ற பேரு யாருக்கு கிடைத்திருக்கிறது? மோசைக்கு கிடைத்திருக்கிறது. காரணம், ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படிந்ததால், தன்னுடைய இருதயத்தை சுத்தமாக காத்து கொண்டதால். இஸ்ரேல் மக்களை வழிநடத்தும் பொழுது முதலிலே பார்வோனிடத்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது தன் மனைவி பிள்ளைகள் தன்னிடத்திலே இல்லை, தன் சகோதரன் சகோதரியோடு இருந்து கொண்டு தன் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அவர் மீட்டு வெளியே கொண்டு வருகின்றார். அந்த நேரத்தில் அவர் எந்த பாவங்களுக்கும் மனித பலவீனங்களுக்கும் இடம் கொடுக்கவில்லை. தன்னுடைய இருதயத்தை சுத்தமாய் காத்துக் கொண்டார். ஆகவே தான் இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை அவரால் வழிநடத்தி மீட்பின் பாதையிலே வழிநடத்தி கொண்டு வர முடிந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக
யோபுவினுடைய வாழ்க்கை. யோபுவினுடைய அந்த புஸ்தகம் முழுவதையும் படித்து பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகின்றது, இவை அனைத்திலும் யோபு தன் வாயால் பாவம் செய்யவில்லை என்றால் யோபுவினுடைய மனைவியே யோபுவிடத்தில் சொல்லுகின்றால், நீர் ஆண்டவரை பழித்து பேசிவிட்டு செத்து போய்விடும், இல்லை என்றால் இந்த நோயிலிருந்து விடுதலை பெற்று வந்துவிடும் என்று யோபுவினுடைய மனைவியை பழித்து பேசுகிற நேரத்திலே யோபு தன் விசுவாசத்தை விட்டு கொடுக்காமல் தன் இருதய சுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை பழித்து பேசாமல் தன் வாயால் பாவம் செய்யாமல் இருந்தால், அவர் தன் வாயால் பாவம் செய்யவில்லை என்றால் அவருடைய இருதயம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் யோபு இழந்த எல்லாவற்றையும் இறுதியில் 2 மடங்காக திரும்ப பெற்றான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது. தாவீதனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்த நாட்களை தன் பாவங்களை உணர்ந்து மனம் வருந்தி தன் தேவனிடத்திலே அடைக்கலம் புகுந்ததால் தான், தன் இருதயத்தை சுத்தமாய் காத்து கொண்டதால் தான் இறுதியில் அவன் ஒரு மிகப்பெரிய இஸ்ரவேல் குலத்தினுடைய அரசராக வர முடிந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஏற்ற ஒரு ஊழியக்காரனாக அவன் மாற முடிந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது அரசர் பாவம் செய்யவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. என பரிசுத்த வேதாகமே சொல்லுகின்றது, அவர் மனித பலவீனத்தினால் ஒரு முறை தவறிழைத்தார் என்று. ஆனால் அந்த தவறு ஒரு இறைவாக்கினரால், ஒரு தீர்க்கதரிசியால் சுட்டிக்காட்டப்பட்ட பொழுது தன் தவறுக்காக மனம் வருந்தினார், தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டார். தேவனும் அவரை மன்னித்தார். அவர் மன்னிப்பு கேட்டு தன் இருதயத்தை சுத்தமாய் காத்து கொண்டதினால், அதனால் தான் அவர் இஸ்ரவேலுக்கு ஒரு மிகப்பெரிய அரசராய் அவர் உருவாக முடிந்தது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவருடைய குலத்திலிருந்து உருவானார் என்று நமக்கு விவிலியம் சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, இருதய சுத்தம் என்பது மிக முக்கியம். நாம் பாவம் செய்திருந்தாலும் தேவனிடத்திலே நம் பாவங்களை அறிக்கையிட்டு அவற்றுக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது தன்னுடைய இரத்தத்தினால் அவர் நம்மை மீட்டுக் கொள்வார். அப்பொழுது நம்முடைய இருதயம் சுத்தமாகும், நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும். நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டால் மட்டுமே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனெனில் நமக்கும் தேவனுக்கும் இடையிலே நம்முடைய பாவங்கள் ஒரு மிகப்பெரிய மதிர்ச்சுவராய் இருந்து கொண்டு அவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை இன்று நமக்கு தடுத்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே அந்த மதிர்ச்சுவர், எரிகோ மதிலை போல நமக்கும் தேவனுக்கும் இடையிலே தடையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பாவம் என்னும் மதிர்ச்சுவர் நம்முடைய வாழ்விலிருந்து அகற்றப்பட்டாக வேண்டும். அது எப்பொழுது அகற்றப்படும் என்றால் நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும் பொழுது அது அகற்றப்படும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து பாவங்களை அறிக்கையிட்டு, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு மீண்டும் அந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது, அந்த பாவத்தை நாங்கள் இனி செய்ய மாட்டோம் என்று சொல்லி தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் தேவனுக்கும் இடையிலே எரிகோ மதிலாய் நிற்கக்கூடிய பாவம் என்னும் மதில் சுவர் உடைக்கப்பட்டு நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும். அப்பொழுது நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை 2 மடங்காய் சுதந்திரித்துக் கொள்வோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 3ஆவதாக நம்முடைய விசுவாசம் மெய்ப்பிக்கப்பட வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நாம் நிச்சயமாக எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும், தேவனிடத்தில் நம்பிக்கை வேண்டும், விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் இருந்தால்தான், அந்த நம்பிக்கை இருந்தால்தான் நாம் தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை பாருங்கள். விசுவாசத்தினுடைய தந்தை என்று அவர் என்று அழைக்கப்படுகின்றார். ஏன் அழைக்கப்படுகின்றார்? அவர் அந்த அளவுக்கு விசுவாசத்தை காத்துக்கொண்டார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகின்றது? நான் உனக்கு காண்பிக்கும் மலைக்கு போய் நீ அன்பு செய்கின்ற, நீ நேசிக்கின்ற உன் மகனை எனக்கு பலியிடு என்று சொல்லுகின்றார். தன்னுடைய தள்ளாத வயதிலே, முதல் வயதிலே ஒரு குழந்தையை தேவன் கொடுத்தார். அந்த குழந்தையை இவர் நேசித்து வளர்க்கின்றார். அந்த குழந்தையை எனக்கு பலியிடு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். வேறு வாரிசுகள் இல்லை, ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். உன்னை கடல் மணலை போல, நட்சத்திர கூட்டங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். இருப்பதோ ஒரே குழந்தை. அந்த ஒரு குழந்தையும் நீ பலியிடு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். மறுமொழி எதுவுமே பேசவில்லை. ஆண்டவர் சொன்னார், நாம் செய்தால் அவர் நிச்சயம் வாக்களித்ததை நிறைவேற்றாமல் விடமாட்டார் என்பது ஆபிரகாம் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்ட மறுமொழி பேசாமல் தன் மகனை பலியிட சென்றார். பலி பீடத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்து சொன்னார், உன் விசுவாசம் மிக பெரிது என்று. ஆகவே தான் ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தந்தையாக மாறினான். அதே போல இன்று நாம் தேவனை விசுவாசிக்கின்றோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதே போல ஈசாக்கு ஆண்டவரை நம்பினான். ஈசாக்கு தேவனை விசுவாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தொடக்க நூல் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஆபிரகாமனுடைய மனைவி ரெபேக்காள் மலடியாய் இருக்கின்றாள், பிள்ளை இல்லை, திருமணமாகி 20 வருட பக்கத்தில் நெருங்குகின்றது, ஆனால் குழந்தை செல்வம் இல்லை.
அப்பொழுது ஈசாக்கு நம்பிக்கையோடு தேவனிடத்திலே மன்றாடுகின்றான், வேண்டுதல் செய்கின்றான். தேவன் ஈசாக்கினுடைய வேண்டுதலை கேட்டருளி அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தார். இரட்டை குழந்தை செல்வத்தை கொடுத்தார். ஒற்றை குழந்தை செல்வம் அல்ல, இரட்டை குழந்தை செல்வம், இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது. பாருங்கள், விசுவாசத்தை காத்துக் கொள்கின்றவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் காத்திருக்கின்றது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவசித்தார், அவர் சொன்னதை செய்தார், அவரை அப்படியே நம்பினார். கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி தன் மகனிடம் பாராமல் தன் மகனை பலியிட துணிந்தார். அதன் மூலம் அவருக்கு ஈசாக்கு காப்பாற்றப்பட்டு இஸ்ரவேல் என்னும் ஒரு குலம் உருவாக்கப்பட்டு தேசத்தையே அசைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குலம் உருவானது என்று வரலாறும் சொல்லுகின்றது, வேதாகமும் சொல்லுகின்றது. ஈசாக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்த பொழுது தன் மனைவியினுடைய மலட்டுத்தன்மை நீங்க வேண்டும் என்று தேவனிடத்திலே மன்றாடினார். அவர் ஒரு குழந்தையை கொடுக்கவில்லை, இரட்டை குழந்தையை கொடுத்து 2 மடங்காய் ஆசீர்வதித்தார். யாக்கோபினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய விசுவாசம் மிகப்பெரியது. தொடக்க நூல் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். 32ஆம் அதிகாரத்திலே படிக்கும் பொழுது இவர் என்ன செய்கின்றார்? சந்திக்க வருகின்ற ஏசாவை சந்திக்க போகிறார். என்றால் திரும்ப வருகின்ற தன் மாமனார் இடத்திலிருந்து கானான் தேசத்துக்கு திரும்ப வருகின்றார். திரும்ப வரும்பொழுது ஏசாவை கண்டு பயப்படுகின்றார். அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லுகின்றார் தேவனிடத்திலே? இந்த யோர்தானை நான் கடந்து செல்லும் பொழுது என் கையில் இருந்தது ஒரே ஒரு கோல், ஒரு தடி, ஒரு கம்பு மட்டும்தான் அவன் கையில் இருந்தது யோர்தானை கடந்து செல்லும் பொழுது. ஆனால் இன்று நான் 2 பரிவாரங்களோடு திரும்ப வருகின்றேன், இரட்டிப்பான நன்மையோடு நான் திரும்ப வருகின்றேன். எதனால்? ஆண்டவரை நம்பி அவன் சென்றதனால். நீ இந்த தேசத்தை விட்டு முன் மாமனாரிடத்திலே செல்லென்று தாய் சொன்னான். சென்றார். வழியிலே பெத்தேலிலே தேவனை சந்தித்தார். தூங்கிக் கொண்டிருக்க வேளையிலே வானதூதர்கள் ஏடி மூலம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இறங்கிக் கொண்டிருந்ததை கனவிலே கண்டார். இவ்விடத்திலே தேவன் வாழ்கிறார் என்று நம்பினார். அங்கே ஒரு கல்லை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து நினைவு கல்லாக வைத்துவிட்டு இவர் அவ்விடத்தை விட்டு நம்பிக்கையோடு தேவன் மீது விசுவாசத்தோடு புறப்பட்டு செல்லுகின்றார். அந்த இடத்திலிருந்து செல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? என்னை நீர் இவ்விடத்துக்கு திரும்ப வருவிப்பீர் என்றால் நிச்சயம் இவ்விடத்திலே நான் ஒரு பலிபீடத்தை அமைப்பேன் என்று அவ்விடத்திலே சொல்லிவிட்டு அவர் செல்லுகின்றார். அப்படி அவர் சென்றவர் தான் திரும்ப வருகின்றார். வரும்பொழுது என்ன சொல்லுகின்றார்? இவ்விடத்தை நான் கடந்து செல்லும் பொழுது ஒரே ஒரு கோலுடன் கடந்து சென்றேன், ஆனால் திரும்ப வரும் பொழுது 2 பரிவாரங்களோடு திரும்ப வருகின்றேன், 2 மடங்கான ஆசீர்வாதங்களோடு திரும்ப வருகின்றேன். ஏன்? தேவனை நம்பி அவர் சென்றார். தன் மாமனாரிடத்தில் அவரை விசுவசித்தார். 10 முறை கூலியை மாற்றினார் மாமனார். ஆனால் தேவன் மீது இவர் நம்பிக்கை வைத்ததால், விசுவாசம் வைத்ததால், இவர் கையிட்டு செய்த வேலையிலெல்லாம் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆகவே தான் இவர் இந்த 2 பரிவாரங்களோடு திரும்ப வருகின்றார். இப்படி அது மட்டுமல்ல, தன்னுடைய பரிவாரங்களை முன்னால் அனுப்பிவிட்டு இவர் பின்னால் நின்று கொண்டு அடுத்து எல்லாரையும் அனுப்பிவிட்டு இறுதியிலே செல்வதற்காக இவர் காத்திருக்கின்றார். தேவ தூதர் இவரிடத்திலே வருகின்றார், மற்போரிடுகின்றார். இவரோடு பேசுகின்றார். இந்த நேரத்தில் அவர் சொல்லுகின்றார், பொழுது விடுகின்றது, நான் போக வேண்டும், என்னை விடு என்று. அப்பொழுது யாக்கோபு என்ன சொல்ல? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடமாட்டேன் என்று சொல்லுகின்றார். என்னது அது? நம்பிக்கை. யாக்கோபினுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் நிச்சயம் வாழ்வு பெறுவேன், என் சகோதரன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, என் ஜனங்கள் என் பரிவாரங்கள் பலுகி பெருகும் என்பது யாக்கோபுக்கு தெரியும். தன்னோடு பேசுவது தேவனுடைய தூதன், தேவனுடைய சாயல் என்பது யாக்கோபுக்கு தெரியும். ஆகவே தான் யாக்கோபு தன்னோடு இரவு முழுவதும் வாதிட்டுக் கொண்டிருந்த அந்த மனிதரிடத்திலே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே அவரை பிடித்துக் கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். எதனால் பெற்றுக்கொண்டார்? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்ததால் தான், அவரால் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்ததால் தான் அவரை விடாமல் பிடித்துக் கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது. இதைத்தான் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. மோசையினுடைய வாழ்வை எடுத்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு எதிராக கன்றுக்குட்டியை செய்து வைத்து பாவம் செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் தேவன் என்ன சொல்லுகின்றார்? இவர்களை அழித்து விட்டுகின்றேன், நீங்கினல் என்று சொல்லுகின்றார். மோசே என்ன சொல்லுகின்றார்? இல்லை ஆண்டவரே, நேர் நடத்தி வந்த மக்கள் உம்மால் நடத்த முடியவில்லை என்பதற்காக பாலை நிலத்திலே இவர்களை கொன்று விட்டீர் என்று பிறஜாதியார் உம்மை குறித்து அவதூறாக பேசுவார்கள், தூஷிப்பார்கள் உம் நாமத்தை. ஆகவே நீர் இதை செய்யக்கூடாது என்று மன்றாடுகின்றார். அந்த நேரத்திலே தேவன் சொல்லுகின்றார், நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் செல்லுங்கள், புறப்பட்டு செல்லுங்கள், என் தூதன் உங்களுக்கு காவலாய் உங்கள் முன்னால் வருவான் என்று. இப்பொழுது மோசே என்ன சொன்னார்?
உம் சமூகம் எங்களோடு இல்லை என்றால், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு வரவில்லை என்றால், உம் சமூகம் எங்களோடு இல்லை என்றால், தேவ பிரசன்னம் எங்களோடு இல்லை என்றால் நீர் எங்களை போக விடாதேயும் என்று சொல்லுகிறாய். ஏனென்றால் மோசையினுடைய நம்பிக்கை, விசுவாசம் தேவனிடத்தில் இருந்தது. தேவன் எங்களோடு வந்தால்தான், தேவ பிரசன்னம் எங்களோடு இருந்தால்தான் அவர் வாக்களித்த தேசத்திற்கு பாதுகாப்பாய் ஆசீர்வாதங்கள் நிரம்ப நாம் போய் சேர முடியும் என்பது மோசைக்கு தெரியும். அந்த நம்பிக்கையால் தான் மோசை கூப்பிட்டார், உம்முடைய சமூகம் எங்களிடத்தில் இல்லை என்றால், உம் சமூகம் எங்களுக்கு முன்னால் செல்லவில்லை என்றால் நீர் எங்களை போக விடாதையும் என்று சொன்னார். என்ன மோசையினுடைய நம்பிக்கை, மோசையினுடைய விசுவாசம், தேவன் நம்மோடு இருக்க வேண்டும், அவர் நம்மோடு இருந்தால் மட்டுமே அவர் வாக்களித்த தேசத்துக்கு நாம் சென்று சேர முடியும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே விசுவாசம் என்பது மிகப்பெரியது. விசுவாசம் இல்லாமல் நாம் எதையுமே செய்ய முடியாது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது அங்கே தொழுகை கூட தலைவர் வருகின்றார். என்ன செய்கின்றார்? என்னுடைய ஊழியக்காரன் நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே கிடக்கின்றான், நீர் மன்னிக்கவும், தொழுகை கூட தலைவன் அல்ல, 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகின்றான். வந்து என்னுடைய ஊழியக்காரன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்றான், நான் வா என்று சொன்னால் வருவதற்கும் போ என்று சொன்னால் போவதற்கும் ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள், ஆனாலும் நீர் என் இல்லத்திலே வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று தன்னை தாழ்த்தி என்று சொல்லுகின்றான். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியக்காரன் பிழைத்துக் கொள்வான் என்று. எப்பேற்பட்ட விசுவாசம்! ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து நீர் என் ஊழியனிடத்திலே வந்தவனை தொட்டு குணமாக்கும் அல்லது ஜெபித்து குணமாக்கும் என்று சொல்லவில்லை. நீர் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியக்காரன் பிழைத்துக் கொள்வான் என்று 100க்கு அதிபதி சொல்லுகின்றான். எப்பேற்பட்ட விசுவாசம்! ஆகவே தான் அவனுடைய ஊழியக்காரன் குணமடைந்தான் என்று வேதாகமம் சொல்லுகின்றது. அது மட்டுமல்ல, மார்த்தாள் மரியாளிடத்திலே தேவன் சொல்லுகின்றார், லாசரு மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. தேவன் அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? நீ நம்பினால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அவர்கள் விசுவாசித்தார்கள். மரித்து 4 நாளாய் போய் நாற்றம் எடுத்த கல்லறை லாசருவை எழுந்து வெளியே வா என்று சொன்னார். உயிரோடு லாசரு எழும்பி வந்தானே. எதனால்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தை, அந்த தேவனுடைய மகிமையை நான் நம்பினதால், அவர்கள் நம்பினதால் லாசரு உயிர் பெற்று வந்தார். தொழுகை கூட தலைவன் இயேசுவிடத்திலே வந்து தன் மகள் சாக கிடக்கிறாள், நீர் வந்து என் மகளை குணமாக்கும் என்று சொன்னார். அவருடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை பார்த்து இயேசு போய் இறந்து போன அந்த தொழுகை கூட தலைவனுடைய மகளை எழுப்பி கொடுத்தார் என்று வேதாகமம் சொல்லுகின்றது. இப்படி விசுவாசத்தினாலே யார் யார் என்னெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதாகமத்தில் அடுக்கிக் கொண்டே நாம் செல்லலாம். 12 ஆண்டுகளாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவினுடைய உடையை தொட்டால், தொட்ட மாத்திரத்திலே விடுதலையை பெற்றுக்கொண்டார். ஆகவே விசுவாசம் இல்லாமல் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, நம்பிக்கை இல்லாமல் நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. யாரிடத்தில் நம்பிக்கை காணப்படுகின்றதோ, யாரிடத்தில் விசுவாசம் காணப்படும், அவர்களால் தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே நாம் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு பெற வேண்டும். பாடுகளை ஏற்றுக்கொண்டு அனுபவித்து நாம் வாழ வேண்டும். 2வதாக நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். 3வதாக விசுவாசம் மெய்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஆகவே தான் இது 3ம் நிறைவேறினால் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு பாடுகள் வரும் பொழுதுதான் இருதயம் சுத்திகரிக்கப்படுகின்றது. பாடுகள் இல்லை என்றால் மனிதனுடைய வாழ்வு இன்றைக்கு சுத்திகரிக்கப்படுவதில்லை. மனம் போன போக்கிலே, உலக போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே உலக போக்கிலே சென்று கொண்டு இன்பமாய் இருக்கும் பொழுது நாம் எதை பற்றி கவலைப்படுவதில்லை, பாவங்களை பற்றி சிந்திப்பதில்லை. ஆசீர்வாதங்கள் நிரம்ப இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு உலக போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கவலை வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, நோய் வரும் பொழுது, வாழ்க்கையிலே பாடு குறுக்கிடும் பொழுதுதான் நாம் பாவத்தை சிந்திக்கின்றோம். ஆகவே தான் சொல்ல, இந்த 3ம் ஒன்றோடொன்று தொடர்புடையது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த வேதனை என்று சிந்திக்கும் பொழுது நாம் செய்த பாவங்கள் என்பது அவனுக்கு உணர்வுக்கு வருகின்றது. உடனடியாக தன் பாவத்துக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு தேவனிடத்திலே தன்னை தாழ்த்தும் பொழுது அவனுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. அவனுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும் பொழுது அவனுடைய விசுவாசம் மெய்ப்பிக்கப்படுகின்றது. அப்படி விசுவாசம் மெய்ப்பிக்கப்படும் பொழுது அவன் தேவனிடத்திலிருந்து 2 எல்லாம் பெற்றுக்கொண்டு 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கின்றான். அன்புக்குரியவர்களே,
வெள்ளியும் பொன்னும் உலைக்களத்திலே மின்னும்படியாக ஒளிரும்படியாக சுத்திகரிக்கப்படுவது போல உங்களுடைய விசுவாசம் பாடுகள் மூலமாக வேதனைகள் மூலமாக வெளிக்கொண்டு வரப்பட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய விசுவாசம் எப்பொழுது வெளிவருகின்றது என்றால், எப்பொழுது மின்னுகின்றது என்றால், ஒரு பொன் அல்லது வெள்ளியை நாம் மண்ணிலிருந்து தோண்டி எடுத்தவுடன் அது மிளிர்வதில்லை, ஒளிர்வதில்லை. அதை உலைக்களத்திலே போட்டு அதை நாம் புடமிட்டு தூய்மைப்படுத்த வேண்டும், அப்பொழுதுதான் அது ஒளிரும். அதை போல உங்களுடைய விசுவாசம் எப்பொழுது ஒளிரும் என்றால், வேதனையின் மூலமாக, பாடுகள் மூலமாக, வேதனைகளை அனுபவிப்பதன் மூலமாக, பாடுகளை சகித்துக் கொள்வதன் மூலமாக உங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏனெனில் நீங்கள் அந்த நேரத்தில் உங்களையே தாங்களை தாழ்த்திக் கொள்வீர்கள், தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள், தேவனிடத்திலே சரணடைவீர்கள். அப்பொழுது உங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும். அப்படி நீங்கள் சுத்திகரிக்கப்படும் பொழுது உங்களுடைய விசுவாசம் உங்களிடத்திலிருந்து ஒளிரும், உங்களிடத்தில் மிளிரும். அதை அனைவரும் பார்ப்பார்கள், அனைவராலும் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நேரத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே வேதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்பொழுது, ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் என்று நீங்கள் முறுமுறுக்காதீர்கள். தேவனிடத்திலே முறுமுறுக்காதீர்கள். தேவனிடத்திலே, ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தீர், இந்த வேதனையை கொடுத்தீர், அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இவற்றின் மூலம் என் பாவங்களை எனக்கு உணர்த்தும் ஐயா, இவற்றின் மூலம் நான் செய்த தவறுகளை எனக்கு சுட்டி காட்டும் ஐயா. நான் உம்மிடத்திலே என் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கின்றேன், என்னை தாழ்த்தி உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர் என் இருதயத்தை சுத்தமாக்கி என் விசுவாசத்தை மெய்ப்பிக்க வையும், என் விசுவாசத்தை ஒளிர வையும், அதன் மூலம் என்னை ஆசீர்வதியும், பலருக்கும் என்னை ஆசீர்வாதமானவனாய் மாற்றும் என்று தேவனிடத்திலே மன்றாடுங்கள். நிச்சயம் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, அருமையாக இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தைகளை உம் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா, உமக்கு நன்றிகள் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீ நிறைவாய் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள 3 விதமான விஷயங்களை குறித்து நாங்கள் இன்று தெரிந்து கொள்ள நீர் கிருபை செய்து அதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா, உமக்கு நன்றிகள் அப்பா. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. உன் பிள்ளைகள் வாழ்க்கையிலே பாடுகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது அவற்றை கண்டு ஒதுங்கி ஓடிவிடாமல் அவற்றை ஏற்றுக்கொண்டு அனுபவித்து கொண்டு அதன் மூலம் தங்கள் இருதயத்தை சுத்தமாக்கி பாவங்களுக்காய் மனம் வருந்தி உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்டு தங்களை தாழ்த்தி உம்மிடத்திலே ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுத்து தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்ள, தங்களுடைய விசுவாசத்தை பிறர் மத்தியிலே ஒளிர வைக்க நீர் அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம் பிள்ளைகள் வேதனைகள் நீங்க பெற்று உம் பிள்ளைகள் வேதனைகள் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவரே அதன் மூலம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள இரட்டிப்பான நன்மையை பெற நீர் கிருபை செய்யும். உம் ஜனங்களை ஆசீர்வதியும். தேவ நாமம் மகிமைப்படட்டும். அனைத்தையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடர்ந்து எங்களோடும் எங்கள் செயல்கள் யாவற்றிலும் எங்களோடு எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு வெற்றியை தாரும். துதி கன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.